ஸ்டெர்லைட்டு இல்லை துப்பாக்கி சூடு நடந்ததை தூத்துக்குடியில் அப்போ டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னீங்களா உங்களை மாதிரியா அப்படின்னு அடிக்கடி சொல்கிறார். தூத்துக்குடியில் நடந்த சம்பவம், சாத்தான்குளத்தில் நடந்த சம்பவம், இதெல்லாம் மறந்துடக்கூடாது. உங்களை பொறுத்தவரையில் டிவியில் பார்த்து தான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை. பேரத்தலைவரே, தைரியம் இருந்தால் நான் பேசும் பதிலை கேட்டுவிட்டு போக வேண்டும். உங்களுக்கு தைரியம் இருந்தால் தைரியம் ஓடுறீங்களா? இதுக்கு எடப்பாடி பதில் சொல்லணும். அவருக்கு பதிலெலாம் சொல்ல தெரியாது. ஏதோ கூட்டத்துக்கோட வருவாங்க, சட்டசபையை விட்டு வெளியே நடத்துவாங்க, அவ்வளோதான். அவருக்கு தெரியாது. அதனால் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, ஸ்டாலின் அவர் முதலமைச்சராக இருக்கும்போது ஸ்டெர்லைட் போராட்டம் தூத்துக்குடியில் நடந்தது உண்மை. அப்போ டிவியை பார்த்து ஒரு முதலமைச்சர் டிவியை பார்த்து தான் எனக்கு துப்பாக்கி சூடு நடந்தது தெரியும்னு சொல்கிறாருன்னா அவர் காவல்துறை சுதந்திரமாக செயல்பட விட்டிருக்கிறார். அதில் அவரை பாராட்டணும். எப்படின்னா, இந்த மாதிரி துப்பாக்கி சூட்டு நடத்துகிறதெல்லாம் முதலமைச்சரை கேட்காம பண்ண மாட்டாங்க, முதலமைச்சரை கேட்டு தான் பண்ணுவாங்க. ஆனால் அவர் காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கொடுத்துட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கங்கன்னு விட்டுருக்காரு. அதனால தான் டிவியை பார்த்தா எனக்கு தெரியும்னு சொன்னார்னா அவர் காவல்துறையில் தலையிடவில்லை. உங்களை மாதிரி ஒன்றும் நீ கேட்டு செய்யலைல்ல. அதனால் எடப்பாடியாச்சும் பரவாயில்ல, காவல்துறையை சுதந்திரமாக செயல்பட விட்டார். துப்பாக்கி சூட்டு நடந்தது கூட அவருக்கு தெரியாதுன்னு சொல்கிறாருன்னா காவல்துறை சுதந்திரமாக அவங்க ஆட்சியில் இயங்கிக்கிட்டு இருக்குது. அந்த சுதந்திரம் உங்கள் ஆட்சியில் இல்லை. குற்றவாளிகளை காப்பாற்றுகிறீர்கள், உங்கள் கூட்டணி கட்சி தலைவர்களை காப்பாற்றுகிறீர்கள். அதனால் உங்களை விட அந்த எடப்பாடி பழனிசாமி எவ்வளோ மேல்.